ரீசெண்டா இந்தியால பிரிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டிக்ளரேஷன் நடந்திருக்கு. அப்போ அந்த டிக்ளரேஷன்னா என்ன, பிரிக்ஸ்னா என்ன, அண்ட் தென் பிரிக்ஸ்ல இருக்க கண்ட்ரிஸ், ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் மெம்பர்ஸா இருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல பார்த்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரிக். ஸோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கண்ட்ரி, அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா, ஸோ 4 கண்ட்ரி சேர்ந்து தான் வந்து இந்த பிரிக் அப்படிங்கிற அமைப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ இந்த பிரிக் அப்படிங்கிற நேமை யார் காயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜிம்மோ நெயில். ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த நேமை காயின் பண்ணியிருக்காங்க. இதை எப்போ ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஜூலை 2006ல ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் இதுக்கான ஃபர்ஸ்ட் சமிட் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 16 ஜூன் 2009ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரிக் சமிட் நடக்குது. அண்ட் இப்போ பிரிக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பிரிக்ஸா மாறுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுசா ஒரு கண்ட்ரி, அதாவது 2010ல சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு பிரிக்கோட இணையறதுனால ஸோ பிரிக் அப்படிங்கிறது பிரிக்ஸா வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. இதுக்கு அடுத்து பார்த்துட்டோம்னா ஸோ பிரிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்துட்டோம்னா NDB அண்ட் CRA. ஸோ NDB அப்படின்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஆஸ் யூஷுவல் ஒரு பேங்க் எப்படி ரன் ஆகுமோ ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கும் இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா CRA. ஸோ கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன CRA அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ அந்த பிரிக்ஸ் கண்ட்ரியில ஏதாவது ஒரு கண்ட்ரியில வந்துட்டு சடனா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்துருச்சு அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு மியூச்சுவல் சப்போர்ட்டா அந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கண்டிஜென்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பிரிக்ஸ்ல இப்போ கரண்ட் பிரசன்ட்ல எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 11 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தா இந்த 5 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ இது கூட யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா சவுதி அரேபியா, UAE, எஜிப்த், அடுத்து எத்தியோப்பியா, அடுத்து ஈரான். ஸோ இவங்க வந்துட்டு 2024ல வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்து லாஸ்ட் மெம்பரா யார் வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்தோனேஷியா. ஸோ இவங்க 2025ல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டோட்டலா பார்த்துட்டோம் அப்படின்னா பிரிக்ஸ்ல வந்துட்டு 11 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிரிக்ஸ் இண்டோர் டிக்ளரேஷன். ஸோ இண்டோர்ல வச்சு இந்த டிக்ளரேஷன் நடந்ததுனால ஸோ இதுக்கு பேர் இண்டோர் டிக்ளரேஷன். அப்போ இது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிரிக்ஸ் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், அதாவது அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங் தான் வந்து இங்க நடந்திருக்கு. அப்போ இந்த டிக்ளரேஷன் மூலமா ஒரு 4 ப்ரியாரிட்டிஸை கொடுக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மர் வெல்ஃபேர், இதுக்கு அடுத்து ஃபுட் செக்யூரிட்டி, ஸோ இதுக்கு அடுத்து கிளைமேட் ஆக்ஷன், அண்ட் லாஸ்டா வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர்ல பிளே ஆகக்கூடிய இந்த டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்து இந்த டிக்ளரேஷன்ல ஒரு 4 ப்ரியாரிட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்து 18th பிரிக் சமிட், இது எங்க நடக்குது, அதாவது இந்த வருஷத்துக்கான பிரிக் சமிட் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால நியூ டெல்லியில நடக்குது. எப்போல இருந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா செப்டம்பர் 12. ஸோ செப்டம்பர் 12 and 13. ஸோ இப்போதான் வந்துட்டு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு பார்த்தோம். இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.